மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். தொகையல் ஐட்டம். அதை வந்து நீங்கள் வீக்கெண்டில் பண்ணிங்கனாக்கா அதை பிசைஞ்சு சாப்பிடலாம். சாத்தில் சுட்டாப்பழம் தான் சரியான காம்பினேஷன். அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் போகிற நாளில் ஸ்கூல் இருக்கிற நாள்லாம் அது நிதானமாக சாப்பிட முடியாது. இது நீங்கள் வீக்கெண்டில் பண்ணலைனாக்கா லஞ்சுக்கு ஒரு பத்தியமாகவும் இருக்கும் வயிற்றுக்கு. உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் நிம்மதியாக சாப்பிடலாம் நிதானமாக உட்காந்துட்டு. அதுக்கு இப்போ நம்ம என்ன வேணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிங்கோ. ஊற்றினுட்டு இந்த ஸ்பூனால் நான் வந்து 1.5 ஸ்பூனு எடுத்துட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பு. தேங்காய் வந்து இது மிளகா வத்தல் வந்து காரம் கிடையாது, இது கலர் தான் இருக்கும். அதனால ஒரு 10-12 மிளகா வத்தல் எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பெருங்காயம். தேங்காய் வந்து இந்த கிண்ணமா ஒரு பெரிய பீஸ் வந்து அதை வந்து துருவி வச்சுட்டுருக்கேன் நான் இந்த கிண்ணத்தில். ஏன்னா அது தேங்காய் தொகையல்ங்கிறதுனால தேங்காய் தான் அதுக்கு மெயின். இப்போ வந்து இதை நம்ம வறுப்போம். பார்க்கலாமா? வறுக்கலாம். ரிஃபைண்ட் ஆயிலே ஊற்றிங்கோ. ஃப்ரெஷ் எண்ணெய் ஊற்றிங்கோ, சுட்டெண்ணெய் வேண்டாம். ஃப்ரெஷ் எண்ணெய் ஊற்றிங்கோ. எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பெருங்காயத்தில் போட்டுருங்கோ. ஏன்னா பெருங்காயம் நல்லா புரிஞ்சிடும். இப்போது கொஞ்சம் பொரியட்ட பெருங்காயம். அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பெருங்காயம் பொரிஞ்செடுத்து நம்ம வந்து உளுத்தம்பருப்பை அதில் போட்டுடலாம். இந்த பெருங்காயம் பொரிஞ்சோன்னா நீங்கள் உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம மிளகாவத்தில் போட்டுக்கலாம். நல்லா உளுத்தம்பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துங்க. வறுத்தா தான் வாசனையாக இருக்கும் தொகையை. தேங்காய் தொகையை தேங்காயை வறுக்க வேண்டாம், தேங்காயை பச்சையாகவே போட்டுக்கலாம். இதெல்லாம் தான், இந்த பொருள் எல்லாம் தான் வறுத்துக்கணும். ஒரு நீங்கள் காரமாக இருந்த மிளகா, நல்ல கார மிளகானா 5 மிளகா இல்லை மேக்ஸிமம் 6 மிளகா போட்டுங்க இந்த அளவுக்கு. அதுக்கு மேலே போட்டுக்காதீங்க. நான் காரம் இல்லாதனால தான் ஒரு 10-12 மிளகா போட்டுருக்கேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால போட்டுருக்கேன். உங்கள் காரம் நிறைய சாப்பிட்றவானாக்கா கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சது பார்த்தல பெருங்காயம். இந்த மாதிரி பொரிஞ்சாக்க இது ஆகாமல் சீக்கிரம் அரைஞ்சிடும். அதுக்கு மிளகாயை பொரிச்சப்புறம் பெருங்காயத்தை நல்லா பொரிஞ்சப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு மிளகா எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு உளுத்தம்பருப்போட கலரு. இப்போ நம்ம மிளகாயத்தில் போட்டுருந்தேன். போகிறோம். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த இல்பச்சட்டியோட ஹீட்டுக்கு அது வந்து வந்துடும். இப்போ இப்போலாம் உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இதெல்லாம் பண்ணுறது நம்ம கேஸை நம்ம மிச்சப்படுத்தலாம். இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக அதாவது பக்குவமாக அது வரும். கரெக்டு இதில் நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வச்சேன்னாக்கா கருப்பாக போயிடும். உளுத்தம்பருப்பு கருப்பாக போனால் டேஸ்ட்டே மாறிடும். இப்போது இது ஆறட்டும். இதை நம்ம ஆறினப்புறம் அரைப்போம். இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு. அதுக்கு மேலே போட்டுக்காதீங்க, டேபிள் சால்ட்டு. இல்லை நீங்கள் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம், அதனால கல் உப்பு கூட போட்டுக்கலாம். எது உங்களுக்கு சௌகரியமோ அதை போட்டுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஆறட்டும், நம்ம அப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம தேங்காய் துவையலுக்கு இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இத்தனை உப்பு போட்டுங்க போதும், இதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக போயிடும். பார்த்துன்னு வேணால் நீங்கள் அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நான் என்ன போட்டிருந்துக்கேன்னா தேங்காய், மிளகா, பெருங்காயம், புளி, உப்பு போட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா அரைஞ்சப்புறம் உளுத்தம்பருப்பை போட்டுருந்தேன்னாக்க, உளுத்தம்பருப்பு போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோஸாக அரைக்கணும், குறைன்னு. அப்போ தான் நல்லாயிருக்கும், ஊற ஊற டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி அரைக்கணும்னு பார்ப்போம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டா போகிறோம், விட்டுக்க வேண்டாம். கொஞ்சமாக வரைக்கும் இப்படி குறைன்னு அரைச்சிடணும். இதுதான் கரெக்டு பதம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நிற்கணும் அப்படின்னாக்க நீங்கள் பவுடராக கூட பண்ணிக்கலாம், தண்ணி விட்டு அரைக்கணும் அவசியம் இல்லை. தேங்காய் பொடி மாதிரி இருக்கும் அது. கொஞ்சமாக மிக்சியை வேணால் அலம்பி ஊற்றிங்க. இல்லை நீங்கள் குழம்பு பண்ணுறதுனா கூட மிக்சி அலம்பி இதில் ஊற்ற வேண்டாம்னு நினச்சேன்னா, வேஸ்ட்டு பண்ண வேண்டாம்னு நினச்சேன்னாக்க அதில் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். கறி வேகத்துக்கு, காய் வேகத்துக்கு, சாம்பாருக்கு வேணால் அலம்பி ஊற்றிங்க. மொட்டை எடுத்துருங்க. சுவையான தேங்காய் துவையல் ரெடி. மிளகா கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலர் இருக்குது. நீங்கள் சாதாரண இது மிளகாய்ன்னு சொல்லுவாள், இந்த மிளகாத்தில் காஷ்மீரி மிளகான்னு இதுக்கு சொல்லுவாள். அதனால் கலர் தான் இருக்கும், காரம் இருக்காது. அதனால் கலர் அவ்வளோ இருக்குது உங்களுக்கு. சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் சரியான காம்பினேஷன். பண்ணுங்கோ, சாப்பிடுங்கோ, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.